வணக்கம். பாரத தாய் திருநாடு பழம் பெருமைகள் வாய்ந்த நாடு. பாரத தாய் திருநாட்டின் பழம்பெருமைகளை நாம் இன்று வரை காப்பாற்றி வருகிறோம், கொண்டாடி வருகிறோம். ஆனால் இந்த பழம்பெருமைகளை உடைத்தெறிந்த ஒரு மனிதரையும் நாம் கொண்டாடி வருகிறோம். அவர்தான் தந்தை பெரியார். தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் மறைந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இப்பொழுதும் கூட அரசியல் களத்தில், சமூக நீதி களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக மாறிவிட்டார். அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு நூற்றாண்டு கிளர்ச்சிக்கு கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் விழா எடுத்திருக்கிறார்கள். வைக்கம் போராட்டம். வைக்கம் வீரர் என்று திருவிக்க அவர்களால் அழைக்கப்பட்ட தந்தை பெரியாருடைய சிலையும் அவருடைய நினைவகத்தையும் நினைவு நூலகத்தையும் கேரள மாநிலம் வைக்கத்திலே கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு வீரமணி அவர்களுடைய முன்னிலையிலே ஒரு மிக பிரம்மாண்ட திறப்பு விழாவையும் நடத்தி இருக்கிறார்கள். என்ன கேரளத்திலே இருக்கிற வைக்கம் போராட்டம்? நேற்றைய தினம் ஐயா வைகுண்டர் அவர்களுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசிய, சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஆளுநர் RN ரவி அவர்கள் சமத்துவம் தான் சனாதனம், கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் ஐயா வைகுண்டர் என்றெல்லாம் வழக்கமான திரிபுவாதங்களை முன்வைத்திருக்கிறார். 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன், அதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜாதி அமைப்பு முறை என்பது எங்களை தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்குகிறது, எங்களை சட்டை போடக்கூடாது என்கிறது, ஜாதி கொடுமைகள் கழுத்தை நெரிக்கிறது என்று இது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு வழிபாட்டு முறையே புதிதாக தொடங்கியவர் தான் ஐயா வைகுண்டர். அந்த வைகுண்டரையே கிருஷ்ணருடைய அவதாரம் என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு மிகப்பெரிய திரிபுவாத முயற்சியை மேற்கொள்கிறார். ஐயா வைகுண்டர் காலத்திலேயே இப்படிப்பட்ட தீண்டாமைகள் இருந்தது. அந்த தீண்டாமை கொடுமைக்கு ஏற்றார் போலத்தான் வைக்கத்திலேயும் மிக கடுமையான சாதி பாகுபாடுகள் நிறைந்திருந்தது. தெருக்களில் நாய்கள் நடக்கலாம், பன்றிகள் நடக்கலாம், மாடுகள் நடக்கலாம், பூனைகள் நடக்கலாம், ஆனால் மனிதர்கள் நடக்கக்கூடாது. உலகத்திலே எல்லா இடங்களிலும் அன்டச்சபிலிட்டி இருக்கிறது. கருப்பின மக்களுக்கு எதிராக, அங்கங்கே இருக்கிற பிரிவினைவாதங்களுக்கு, தொழிலாளர்களுக்கு எதிராக தொடக்கூடாது என்கின்ற தீண்டாமையை பார்த்திருப்போம். ஆனால் பார்க்கவே கூடாது என்கிற தீண்டாமை இந்து மதத்தில், இந்தியாவில் சாஸ்திர சம்பிரதாயங்களின் அடிப்படையிலே வலுவாக இருந்தது. பார்த்தாலே தீட்டு. அப்படிதான் திருவிதாங்கூர் சமஸ்தானம், கேரளாவிலே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சுற்றி இந்த தீண்டாமை கொடுமைகள் தலைவிரித்தாடியது. அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள், முனிசிபாலிட்டி ஆபீஸுகள் எல்லாம் கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் தான் இருக்கும். ஆனால் அந்த தெருக்களில் வழியாக யாரும் போகக்கூடாது, தீண்டத்தகாத மக்கள் போகக்கூடாது. ஈழவர்கள், புலையர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று வரையறுக்கப்பட்டவர்கள் அந்த தெருக்களிலே நடக்கக்கூடாது என்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே ஒரு கட்டளை இருந்தது. வழக்கறிஞராக பணியாற்றிய வழக்கறிஞர், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 1924 வழக்கறிஞராக இருந்த மாதவன் என்பவர் அந்த தெரு வழியாக போகிறார். அவரை அடித்து விரட்டுகிறார்கள் நம்பூதி பார்ப்பனர்கள். எப்பரா நீ ஒரு ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவன், தீண்டத்தகாத சாதியை சேர்ந்தவன், எங்களுடைய தெருக்களிலே எப்படி நீ நடக்கலாம்? அங்கே இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளர்ச்சியை தொடங்குகிறார்கள். கோயில் தெருக்களிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று. யாரை அடித்து விரட்டினார்களோ அந்த மாதவன், கேசவ மேனன், TK மாதவன், ஜார்ஜ் ஜோசப் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளர்ச்சியை தொடங்குகிறார்கள். வைக்கத்தப்பன் கோயில் தெருக்களில் நடப்பதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும். அவர்கள் எல்லோரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறது அரசாங்கம், திருவிதாங்கூர் அரசாங்கம். ஏற்கனவே கள்ளுக்கடை மறியலில் மிகப்பெரிய கிளர்ச்சியை நடத்தி வெற்றி பெற்றிருந்த தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். ஜார்ஜ் ஜோசப்பும் மாதவனும் தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதி அங்கே வர சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஏப்ரல் 15, 1924 தந்தை பெரியார் வைக்கத்திற்கு போகிறார். வைக்கத்தில் இறங்கிய உடனேயே தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருடைய குடும்பம் என்பது செல்வ செழிப்பான குடும்பம் என்பதால், ஈரோட்டில் அவர்களுக்கு மரியாதை இருந்ததால் அரசினுடைய பிரதிநிதியாக அவரை வரவேற்பதற்கு மன்னருடைய ஆட்சியின் அடிப்படையிலே போனார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு
நான் அரசை எதிர்த்து போராட வந்திருக்கிறேன் என்று கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிளர்ச்சியை முன்னின்று நடத்துகிறார். மிகப்பெரிய போராட்டம், மக்களை திரட்டுகிற போராட்டம். தந்தை பெரியாரை கைது செய்கிறார்கள், 1 மாதம் சிறையில் அடைக்கிறார்கள். சரி, தந்தை பெரியார் அவர்கள் சிறையில் அடைத்து விட்டார்கள், அவ்வளவுதான். ஏற்கனவே போராடிய கேசவ மேனனையும் டி.கே. மாதவனையும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டார்கள். நம்மளை சிறையில் அடைத்ததால் தான் போராடுவதற்காக ஈரோட்டிலிருந்து ராமசாமி பெரியாரை அழைத்தோம், அவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இனி போராட்டம் என்னாவது என்று நினைத்தார்கள். அப்படி கைது செய்து தந்தை பெரியாரை சிறையில் அடைத்த உடனேயே தமிழ்நாட்டிலிருந்து ராஜாஜி வீரமாக வரலாறை எல்லாம் தீட்டினார், தீரர் தந்தை பெரியார் என்றெல்லாம். ஆனால் தந்தை பெரியார் அதோடு நிற்காமல் ஈரோட்டுக்கு தந்தி கொடுக்கிறார். கள்ளுக்கடை மறியலிலே போராடிய தன்னுடைய மனைவி நாகம்மையாரையும் தன்னுடைய தங்கை கண்ணம்மாளையும் போராட்டத்திற்கு வைக்கத்துக்கு அழைக்கிறார். கேரள மாநிலம் வைக்கத்திற்கு அவர்களை வர வைத்து அங்கே மீண்டும் அவர்களை வைத்து கிளர்ச்சியை தொடங்குகிறார். நாகம்மையார், கண்ணம்மாள், ஐயாமுத்து, பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து வைக்கம் போராட்டத்தை மேலும் தொடங்குகிறார்கள். மன்னருடைய மறைவை ஒட்டி தந்தை பெரியார் விடுவிக்கப்படுகிறார். விடுவிக்கப்பட்டவுடன் அவரை வெளியில் அனுப்புவார். கேரளா விட்டு போங்கள் என்று சொன்னால் மீண்டும் போகாமல் மீண்டும் கிளர்ச்சியை தொடங்குகிறார். எதற்காக இந்த போராட்டம்? கேரளாவினுடைய மகாதேவர் கோயில் தெருக்களில் நடக்க வேண்டும், மனிதர்கள் நடக்க வேண்டும், மனிதர்கள் தான் அவர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம். அந்த போராட்டத்தை தந்தை பெரியார் தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்து மீண்டும் விடுதலை அடைந்த பின்னும் மீண்டும் கிளர்ச்சியை தொடங்குகிறார். அது பெரிய கிளர்ச்சியாக விடுகிறது. மக்களிடத்திலே பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது. எல்லா இடங்களிலும் சத்தியாகிரகம், மக்கள் அலையலையாக வருகிறார்கள். கோயில் தெருக்களில் நடக்க வேண்டும், சாதி ஒழிய வேண்டும். தந்தை பெரியார் ஆவேசமாக பேசுகிறார் மக்களிடத்திலே. இந்த நாட்டிலே எல்லோரையும் சமமாக படைக்கிற கடவுள் ஈழவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை கோயில் தெருக்களில் வரக்கூடாது, நீங்கள் இழிவானவர்கள் என்று கீழ் சாதியாக வைத்திருப்பேரானால் அது கடவுள் அல்ல, அது துணி துவைக்கிற கல் என்று சொல்லி தந்தை பெரியார் பேசுகிறார். அங்க இருக்கிற வைக்கத்தப்பனை சேர்த்து என்ன செய்யலாம்னா குப்பரை கவுத்து போட்டு துணி துவைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனை உயர்வானவனாகவும் ஒரு மனிதனை தாழ்வானவர்களாகவும் எப்படி ஒரு கடவுள் படைக்க முடியும்? ஒரு தாய்க்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள் தான். ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற தாயை போல கடவுளும் படைக்கிறார் என்று சொன்னால் கடவுள் எப்படி ஒருவனை மேலானவனாகவும் ஒருவர் கீழானவனாகவும் படைக்க முடியும்? அப்படி படைத்தால் அவர் கடவுளாக எப்படி இருக்க முடியும்? தந்தை பெரியாருடைய இந்த வார்த்தைகள் பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மக்கள் போராடுகிறார்கள். மீண்டும் தந்தை பெரியார் கைது. இந்த முறை தந்தை பெரியாரை கைது செய்து 4 மாதம் சிறை தண்டனை. தந்தை பெரியார் அவர்களுடைய கைகளிலே கால்களிலே இரும்பு சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறார்கள். பெரிய குண்டு, அந்த இரும்பு குண்டை போட்டு கால்களிலே சங்கிலியை கட்டி சிறைக்குள்ளே அவரை அடைத்து வைக்கிறார்கள். அப்பொழுதும் அவர் கிளர்ச்சி நிறுத்துவதாக தெரியவில்லை. அவர் விடுதலையான பிறகு மீண்டும் தொடர்கிறார். இந்த போராட்டம் பெரிய போராட்டமாக வெடித்த பிறகு தந்தை பெரியாருக்கு பெயர் வந்துவிடும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே இருக்கிற ராஜகோபாலாச்சாரி அவர்கள் கடிதம் எழுதுகிறார் தந்தை பெரியாருக்கு. நீங்கள் அங்கே போராட வேண்டாம், இங்கே கிளம்பி வந்து விடுங்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான உங்களுக்கு அங்கே என்ன வேலை? எந்த ராஜாஜி தந்தை பெரியாரை பாராட்டி அவர் முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்ட போது தீரர் என்றெல்லாம் பாராட்டினாரோ, தந்தை பெரியாருக்கு அதிகப்படியான பெயர் கிடைத்தவுடன், கிளர்ச்சி பெருசான உடனே நீங்க வந்துருங்க, உங்களுக்கு வேலை இல்லை என்றார். ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்துதான் அங்கே போராடினார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று. இந்த போராட்டத்தை நீர்த்தி போக செய்வதற்காக காந்தி என்ன செய்கிறார்? உடனே இதுல தலையிட்டு நீங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்துக்க கூடாது, பிற மதத்தவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் போராடக்கூடாது என்று போராட்டத்தை நீர்த்தி போக செய்ய முயற்சித்தார். அதையும் பொருட்படுத்தாமல் தந்தை பெரியாருடைய போராட்டம் பெரிதானதனால் வேறு வழி இல்லாமல் மகாராணி, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மகாராணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். யாரை அழைத்தார் என்றால் காந்தியை அழைத்தார். காந்தியை அழைத்து காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா காந்தியிடம்? இன்று கோயில் தெருக்களிலே திறந்துவிட சொல்லுகிறார்கள், நாளை கோயில் கருவறையும் திறந்துவிட சொல்லுவார்கள், கோயிலையும் திறந்துவிட சொல்லுவார்கள், எங்களுக்கு உள்ளேயும் வர வேண்டும் என்று அனுமதி கேட்பார்கள், கிளர்ச்சி செய்வார்கள், நாங்கள் எப்படி திறந்து விட முடியும்? அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கிறது. தெருக்களை கூட திறந்து விட்டுருவோம், கோயிலை திறந்து விடுறது எப்படி சாத்தியம் என்று மகாராணியார் காந்தியிடம் சொன்னார்.
காந்தி அதை தந்தை பெரியாரை சந்தித்து தந்தை பெரியாரிடத்தில் இதை சொன்னார். நீங்கள் கிளர்ச்சியை தள்ளி போடுங்கள், அதை ஒத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கோயிலையும் திறந்து மக்கள் உள்ளே வர கேட்பீர்களோ என்று பயப்படுகிறார்கள் என்று காந்தியார் அவர்கள் தந்தை பெரியாரிடம் பேசிய போது தந்தை பெரியார் சொன்னார், அது எப்படி இந்த நாட்டினுடைய மக்களை கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு உத்தரவாதம் நீங்கள் வாங்க முடியும்? கிளர்ச்சி எந்த எல்லைக்கும் போகும், கோயிலுக்கு போறதுக்கு தானே போராட்டம். இன்று தெருக்களினுடைய போராடுகிறோம், நாளை கோயிலில் நுழைவோம் என்பதுதான் போராட்டம். ஆனாலும் தந்தை பெரியார் அவர்கள் இது முதல் கிளர்ச்சி என்பதற்காக கோயில் தெருக்களில் முதலில் திறந்து விடுவதற்கான அனுமதிக்கு ஒப்புக்கொண்டார். ஆக 5 மாத போராட்டத்திற்கு பிறகு, 5 மாத சிறை தண்டனைக்கு பிறகு, இரும்பு குண்டுகளாலும் சங்கிலியாலும் கட்டப்பட்டு சிறைவிட்டிருந்த தந்தை பெரியாறு, நாகம்மாள், கண்ணம்மாள், கேரளாவை சேர்ந்த மாதவன், ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன் உள்ளிட்ட பல்வேறு மக்களினுடைய கிளர்ச்சிக்கு பிறகு அந்த கேரளத்து வைக்கத்தப்பனின் கோயில் தெருக்கள் திறந்து விடப்பட்டது. அதுதான் கோயில் நுழைவிலே சொல்லும் கொள்ளும்படியான மிகப்பெரிய கிளர்ச்சி 1924. அந்த 1924 கிளர்ச்சியை டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். கேரளத்திலே நடந்த, வைக்கத்தில் நடந்த கிளர்ச்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுவதற்கு ஒரு முன்னாதாரணமாக இருந்திருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அதை பதிவு செய்கிறார். அந்த கிளர்ச்சி தான் பின்னால் காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்திலே மகத் சத்தியாகிரக போராட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுப்பதற்கு மிக உந்துதலாக இருந்தது. அவரே பதிவு செய்கிறார். அதன் பிறகு தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட கோயில் நுழைவு போராட்டங்கள், சுசீந்திரம் கோயில் நுழைவு போராட்டம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டம், மயிலாடுதுறை கோயில் நுழைவு போராட்டம், ஈரோடு ஈஸ்வரப்பன் கோயில் நுழைவு போராட்டம், திருவண்ணாமலை கோயில் நுழைவு போராட்டம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் நுழைவு போராட்டம். ஆளுநர் RN ரவி சொல்லுகிறாரே சமத்துவம் தான் சனாதனம் என்று. இந்த சனாதனம் தான் இந்த கோயில்களில் எல்லாம் நுழையாமல் வைத்திருந்தது. சனாதனம் என்றால் மாறாதது, கோயிலுக்குள் வரக்கூடாது என்பது மாறாதது, ஆனால் அதை மாற்றுவது என்பதுதான் சனாதனத்தை மீறுவது. அப்ப இப்படியெல்லாம் போராட வேண்டிய காலகட்டம் இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்பே 1929 1939 தான் கோயில்களில் நுழைபவர்களுக்கு பாதுகாப்பு தரும்படி ஒரு சட்டம் வந்தது. அதுவரை அதற்கு முன்பாகவே நடந்த கிளர்ச்சிகள். இப்ப இந்த கிளர்ச்சிகள் எல்லாம் தொடர்வதற்கு கேரளாவிலே வைக்கத்தினுடைய போராட்டம் முதன்மையானது. ஆனால் தந்தை பெரியாரை நீர்த்து போக செய்வதற்காக முயற்சிக்கிறவர்கள் தந்தை பெரியாரா போராடினார் என்று கேட்பார்கள். கேரளா உணர்ந்திருக்கிறது, தந்தை பெரியாருடைய கோயில் நுழைவு போராட்டத்தை கேரளா உணர்ந்திருக்கிறது. இன்று அரசியலிலும் கல்வியிலும் முன்னேறி இருக்கிற கேரளாவிற்கு அங்கே ஒரு கிளர்ச்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு தலைவர் விதை போட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் நன்றியோடு கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் தமிழ்நாடு முதல்வரும் சொல்லி இருக்கிறார். அந்த கிளர்ச்சி போதாது, இன்னமும் இந்த நாட்டிலே சாதியால், தீண்டாமையால், மதவாதத்தின் பெயரால் தொடர்ந்து மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மேல்பாதி தமிழ்நாட்டிலே இன்னும் பூட்டிதான் கிடக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியிலே தலித் மக்கள் கோயிலிலே வழிபட வேண்டும் என்று கேட்டதற்காக அங்கே இருக்கிற சாதி இந்துக்கள் அந்த மக்களை விரட்டி அடித்து மிகப்பெரிய கிளர்ச்சி செய்தார்கள். அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், கோயிலை பூட்டியவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அதிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் எங்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று கேட்டார்கள். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது அனைவரும் கோயிலுக்கு போகலாம் என்று சமம் கொடுக்கிறது. சாதியால், பாலினத்தால், மதத்தால், இனத்தால் வேறுபாடு காட்டக்கூடாது, அனைவரும் சமம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்று வரை கோயில் நுழைவுகள் எத்தனை பெரிய சவால்களை சந்திக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பல கோயில்கள் பூட்டி கிடக்கிறது. ஏனென்றால் தீண்டத்தகாத மக்கள் எங்கள் கோயிலுக்குள் உரிமை கேட்கிறார்கள். அதே கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோயிலிலே பாலினத்தின் அடிப்படையிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்று பெண்கள் போகலாம் என்ற தீர்ப்பு இன்று வரை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது. ஆக இன்னமும் நாம் கடக்க வேண்டிய பாதைகள் வேறு வேறாக இருக்கிறது. 1924 தான் தமிழ்நாட்டிலே கூட ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் திரு MC ராஜா அவர்களும் ஒரு தீர்மானத்தை நீதி கட்சி ஆட்சி காலத்தில் முன்மொழிந்தார்கள். தெருக்களில், பொது கிணறுகளில், பொது கூடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடக்கலாம், பொது குளங்களை பயன்படுத்தலாம், பொது வீதிகளிலே
பொது அரங்குகளிலே அவர்கள் பங்கேற்கலாம், அதற்காக ஒரு தீர்மானம் போட வேண்டிய நிலை இந்த சனாதன இந்தியாவில் இருந்தது. அதற்கும் ஒரு நூற்றாண்டு இப்பொழுது ஆகியிருக்கிறது. ஆக இந்த ஒரு நூற்றாண்டுகளுக்குள் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் தந்தை பெரியார் போன்றவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, சிறைவாசம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அதைத்தான் இந்தியாவும் இன்று பின்பற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் சாதி ஒழிந்த சமத்துவத்தை பெறுவதற்கு வைக்கம் போராட்டம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.